பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு பேச்சை குறைத்தால் நடக்கும் மாற்றம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பேச்சை குறைத்தால் நடக்கும் மாற்றம். என்ன புதுசா இருக்கு? பேச்சை குறைச்சா என்னடா மாற்றம் நடக்கும்? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே நம்மளுடைய வாய் தாங்க. இந்த வாயானது எங்கெங்க பேசக்கூடாது எல்லா இதுலையும் பேசிடும். எங்கெங்க பேசணும் அந்த இடத்தெல்லாம் அமைதியாகிடும். அப்ப அந்த பேச்சை குறைக்கக்கூடிய விஷயத்தை நாம செஞ்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில பெருசா உயர்ந்துட்டோம்னு அர்த்தம். பயனுள்ள சொல்லதான் பேசணும். பயனற்ற சொல்லெல்லாம் வீணான சொல்லே. நீங்க வேணா பாருங்க, நினைத்து பாருங்க, வாழ்க்கையில பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் என்னவா இருக்குன்னா பயனற்ற வார்த்தை தான் அதிகமாக நம்ம தினமும் பேசியிருப்போம். பயனோட பேசக்கூடியது 10% தான் இருக்கும். பயனற்ற பேச்சு 90% இருக்கும். அப்போ இந்த 90% நம்ம குறைக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை கவனிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு எட்டும். நீங்க பேச்சை நீங்க குறைச்சி பாருங்க. தேவையான பேச்சை மட்டும் பேசிட்டு தேவையில்லாத பேச்சை நீங்க தவிர்த்துட்டு அந்த அமைதி உங்களுக்குள்ள நிலவும் போது என்ன நடக்கும்னா ஒரு மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும். அந்த அமைதி தான் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விஷயம் நீங்க எடுக்கிறீங்களோ அதை சக்சஸ்ஃபுல்லுக்கு இதுதான் துணை புரியுது. இந்த அமைதி தான் உங்களுக்கு வந்து துணையா இருக்கும். தவிர நீங்க பேசி 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 குழம்பி போனா நீங்க எந்த விஷயத்துல காலை வச்சாலுமே அவ்வளவு சீக்கிரத்தில் டக்குனு வெற்றி அடைய முடியாது. ஆனா அந்த பேச்சை நீங்க குறைக்கும் பொழுது உங்க மனமானது அலைப்பாயுது, நிற்குது, பொறுமையா இருக்குது. எதையா இருந்தாலும் சிந்தித்து யோசிச்சு செயல்படக்கூடிய இதுவா மாறுது. அதனால நின்று நிதானமா சரியான பாதையில போறது. அப்ப பேசவே கூடாதா? ஏன் நார்மலா பேசுறவங்களாம் அப்ப வாழ்க்கையில வெற்றி அடையவில்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா தொணன்னு பேசுறவங்க தான் வெற்றி அடைகிறாங்கன்னா இல்லைன்னு சொல்லலை. ஏன் இந்த பேச்சை நான் குறைக்க சொல்றேன்னா வாழ்க்கையில அமைதி வேண்டும்னா பேச்சு குறைக்கணும். இப்போ சிலர் வந்து தொணன்னு பேசுகிறாங்க, எந்நேரம் பேசுகிறான்னு வச்சிங்களா, அவங்க மனசை அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் அவங்களுக்கு இருக்குது. என் டைம் கிடைக்கும் போது 4 பேரை வெறுப்பேற்றி இல்லை 4 பேருடைய வேலையை கெடுத்து எல்லாரும் பேசி நான் ஜாலியாக சிரிச்சிருவேன். என்னுடைய நேரத்தில் நான் சரியாக இருப்பேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளும் அப்படின்ற ஒரு திடமும் அவங்க மனதில் இருக்குது. அவங்க சரியாக அப்படி பண்ணுறாங்க. அவங்களுடைய நேரத்துக்கு வராங்க, 4 பேர் சிரிக்கிறாங்க, பேசுகிறாங்க, ஓடி போயிடுறாங்க. அவங்களுடைய விஷயத்தில் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, வெற்றி அடைஞ்சிடுறாங்க. சிலர் எப்படி இருப்பாங்கன்னா இப்படியே தான் எந்நேரமும் ஜாலியாக பேசுறது வேலை, முக்கியமான ஒரு மெயினான விஷயத்தில் போகும்போதும் வெற்றி கதையை பேசுறது, அங்கேயே எதனா ஒரு நகைச்சுவை பண்ணலாமான்னு இதையே ஒரு வேலையாக எத்தனை இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் முதல்ல பேச்சு தேவையற்றது தான். தேவையான பேச்சு தவறல்ல. நாம் பேசக்கூடியதெல்லாம் அதிகமாக வந்து தவறான விஷயங்கள் தான் பேசுகிறோமே. அடுத்தவர்களை குற்றம் சொல்லி சிரிக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. உண்மையான மகிழ்ச்சின்றதே மறந்துட்டோம். முதல்ல அடுத்தவர்களை குறை பேசுறதா இப்போ மகிழ்ச்சி, அதுதான் சிரிப்பு. அவனை இவன் கிண்டல் பண்ணுறது, இவனை அவன் கிண்டல் பண்ணுறது, யாராவது கீழே விழுந்துட்டா சிரிக்கிறது, நம்ம ஃப்ரெண்டிலே கீழே விழுந்துட்டா சிரிக்கிறது, இதெல்லாம் இதில் மாரி இழுக்கான செயலாம் நம்முடைய மகிழ்ச்சி இப்படி நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையான ஆனந்தம் எதுன்றத நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள். எது உண்மையான ஆனந்தமோ அது தரும். நீங்கள் 10 பேராக பேசி ஆனந்தம் அடையக்கூடிய விஷயத்த நீங்கள் யாருமே இல்லாமலும் அந்த அமைதியானது அத்தனை ஆனந்தமும் தரும், சுகத்தை தரும். அமைதி தரக்கூடிய விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ எளிதில் அமைதியாகிறதே பெரிய கடினம்தான். அப்போ அந்த அமைதியை நீங்கள் சிறு முயற்சி செய்தாலே அவ்வளோ பெரிய மாற்றங்கள் வரும். அதனால் முடிந்த வரை பயனற்ற சொற்களை எல்லாம் குறைத்தால் நம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.